நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2020ல கொரியன்ல ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட இன்னோசன்ஸ் அப்படின்ற படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்டீம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 3 பேரை பூச்சி மருந்து கொடுத்து கொல்றதுக்கு ட்ரை பண்ண வழக்குல நம்ம ஹீரோனுடைய அம்மா இருப்பாங்க. ஸோ இதை சுற்றி தான் இந்த படத்தோட கதை நகரும். ஆக்சுவலாக நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு லாயரா இருக்காங்க. இவங்க அப்பாவுடைய ஃபியூனரில் சாப்பாட்டில் பூச்சி மருந்து கலந்து கொடுத்த காரணத்தினால ஒரு 3 பேர் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த சம்பவத்துக்கு நம்ம ஹீரோனுடைய அம்மா தான் காரணமா இருப்பாங்கன்னு அவங்க மேல வழக்கு தொடருது. ஸோ இதை வாதாடுறதுக்காக நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலே இந்த கொலையை யார் பண்ணாங்க, கடைசியா நம்ம ஹீரோயின் அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு போயிருப்பாங்க. ஸோ பெரிய பொண்ணா வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய அம்மாவுக்கு இவங்கள சுத்தமா அடையாளம் தெரியாது. அது மட்டும் இல்லாத இவங்களுடைய தம்பிக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க யாரு அப்படின்றது தெரியாது. ஸோ இது அவங்களை எப்படி அஃபெக்ட் பண்றது அப்படின்றத படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. தென் இந்த கொலைகளை உண்மையிலே யார் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக சின்ன சின்ன க்ளூஸை ஒன் பை ஒன்னா கலெக்ட் பண்ணி இவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற அந்த சீக்வன்ஸா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பட் இருந்தாலுமே இந்த படத்துல ஒரு சில கேரக்டரோட பேக் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் பிரீஃபா சொல்லியிருக்கலாம். தென் ஸ்கிரீன் பிளேல பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் ஓரளவுக்கு என்கேஜ்மெண்டா கொண்டு போறாங்க. ஓவராலா பார்க்கும்போது ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க.